வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம். உலகம் தோன்றிய காலங்கள் முதல் பல்வேறு உயிரினங்களை அவ்வப்போது நாம் கண்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். இறைவன் படைப்பில் எத்தனை அதிசயங்கள்! மனிதர்கள் ஒரு சிறந்த படைப்பாக, இறைவன் படைத்த படைப்பில் ஒரு அற்புதமான படைப்பாக இருந்தாலும், இதை போல பறவைகள், வனவிலங்குகள், ஊர்வனங்கள் என்று பல்வேறு உயிரினங்களை அதிசயத்தக்க வகையிலே பார்த்து ஆச்சரியப்பட வகையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒவ்வொரு உயிரினங்களை மனிதர்கள் கண்டு அதிசித்து வருகிறார்கள். இந்த வனவிலங்கை, இந்த உயிரினத்தை இதுவரை நான் பார்த்ததில்லையே, இது என்னவாக இருக்கும் என்ற ஆராய்ச்சியில் கூட ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுபோல் இப்போது ஒரு அதிசயமான ஒரு உயிரினத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இது எலி இனத்தை சேர்ந்ததா, அல்லது பன்றி இனத்தை சேர்ந்ததா, அல்லது இது முள்ளாம்பன்றி என்று சொல்லுவார்களே அந்த இனத்தை சேர்ந்ததா, எந்த இனம் என்று கண்டுபிடிப்பது சற்று சிரமமாக இருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்களே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நீலகிரி மாவட்டம் ஒரு காப்பி தோட்டத்திலே இந்த வனவிலங்கை கண்டிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். இது ஊர்ந்து தனது கால்களால் நடந்து வருகிறது. நடந்து வருகின்ற போது அங்கே அந்த செடிகள் காய்ந்து அங்கே இருக்கிறது. அந்த காய்ந்த செடிகளை தன்னுடைய மூக்கால், தன்னுடைய அகழால் அது தள்ளுகிறது. தள்ளி காலுக்கு கொண்டு வந்து, காலில் இருந்து பின்னாங்காலுக்கு கொண்டு வந்து, அதில் இருந்து தன்னுடைய வாளால் அந்த இலைகளை சுருட்டி அப்படியே ஒரு கட்டு கட்டி வைத்தது போல் அப்படியே கட்டி அப்படியே நடக்கிறது. நடக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் அந்த இலைகளை இதுபோல் எடுத்து செல்லுகிறது. எடுத்து சென்று தன்னுடைய வாளிலே மடக்கி அதை சுருட்டி வைத்து கொள்ளுகிறது. இது உண்பதற்கா அல்லது அது இருப்பிடத்திற்கு மெத்தையாக போடுவதற்கா என்பது தெரியவில்லை. ஆனால் அது அப்படி எடுத்து செல்லுகிறது. இன்னும் அதை படம் பிடிக்கலாம் என்று இந்த படம் பிடித்தவர் செய்வதற்குள் அது ஒளிந்து விட்டது, காணாமல் போய்விட்டது என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது ஒரு அதிசயமான மிருகங்கள். ஆம், உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசய உயிரினங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு ஒருவர் அனுப்பிய இந்த அதிசய உயிரினத்தை நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும், நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் நேயர்களுக்காகவும் இதை நாம் பகிர்ந்திருக்கிறோம். இதை பார்த்து இது என்ன உயிரினம் என்பது உங்களுக்கு தெரிந்தால் நீலமலை தொலைக்காட்சிக்கு பதிலை சொல்லுங்கள். யூடியூப் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பரிமாறுங்கள். இதுபோன்ற செய்திகளை அடிக்கடி காண்பதற்கு யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் காணலாம். அதற்கு யூடியூப் பகுதி NMTV பகுதியிலே சென்று நீங்கள் அங்கத்தினராக மாற வேண்டும். நீங்கள் யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை காணலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை அன்பில்.